தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் அப்படியே பைபிளோடு எழுந்து ஒரு ஜெபத்தை செய்வோம். நீண்ட நேரம் உட்கார போறதுனால பைபிளை எழுந்து மார்போடு அணைத்து அல்லது கைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அடியனுக்காக, திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்க காத்திருக்கிறோம். இதில் இருக்கிற மகத்துவங்களை அறிந்து கொள்ள, அன்று விளங்கி கொள்ள இந்த அடியனுக்கும் திருச்சபைக்கும் தயவு பாராட்டும். எல்லா மறைபொருட்களும் வெளிப்படுவதாக ஒவ்வொருவரோடும் இடைவிடும். படித்தவர்கள், படிக்காதவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் விளங்கட்டும். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லோரும் உட்கார். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும், சரி போதும், இங்க பார்க்கிறோம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதை ஞாபகப்படுத்துகிற, நினைவு கூறுகிற ஒரு நாட்களாய் இருக்கிறது. ஏதோ இந்த நாட்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்து நமக்காக செய்ததை, இந்த தியாகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த மனிதன் தனக்காக ஒருவர் செய்த அந்த தியாகத்தை, அந்த உணர்வை புரிந்து கொள்கிறானோ, அவனாலே கடைசி வரைக்கும் அவருக்கு நன்றியா இருக்க முடியும். அது உன் சகோதரனாய் இருக்கலாம், உன் வீட்டாராய் இருக்கலாம், உன் உறவாய் இருக்கலாம், யாரோ ஒரு நபராய் கூட இருக்கலாம். அவர்கள் பிரயாசப்பட்டு, கஷ்டப்பட்டு, தியாகப்பட்டு உனக்கு செய்கிற ஒரு நன்மையை நீ சரியாய் புரிந்து கொண்டால் மட்டுமே தான் அவர்களுடைய அன்பிலே கடைசி வரைக்கும் அவர்களிடத்துல அன்பு கூறுகிற ஒரு நிலை வரும். அதுபோல இயேசு நமக்காக செய்ததை நாம் ஒவ்வொருவரும் சரியாக அறிந்தால் மட்டுமே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு தகப்பன் கஷ்டப்பட்டு உழைப்பதை, கடினப்பட்டு வேதனைப்பட்டு உழைப்பதை ஒரு பையன், ஒரு மகன், ஒரு மகள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் வீண் செலவு தான் செய்வான். ஆனா என்னைக்கு புரிய வருதோ அன்று முதல் அந்த தகப்பனுடைய உழைப்புக்கான மரியாதையை, கனத்தை ஒரு பிள்ளை கொடுக்கும். ஆமென். எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. நான் 11-12 ஸ்ரீபெரும்புதூர் ஸ்கூல்ல படித்தேன். அப்போ நான் சுமாரான படிக்கிற ஆள் தான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எக்ஸாம் டைம்ல படிச்சுட்டு எழுதுற ஆள் தான். ஸ்தோத்திரம். ஒரு சப்ஜெக்ட்ல மாத்திரம் மார்க் குறைவா எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ வீட்டில இருந்து பேரண்ட்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். அப்போ எங்க அப்பாவை நான் கூப்பிட்டு போனேன். எங்க அப்பா அந்த சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாரு, கொஞ்சம் படிப்புல கவனம் வச்சா இவன் நல்லா படிப்பான். அப்போ அப்பா சொன்னாங்க, நான் விவசாயம் பண்றேன், நான் ஏர் உழறேன், நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும், படிக்கணும்னு தான் நான் இங்க சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தை அன்னைக்கு கேட்டது முதற்கொண்டு என் படிப்புல கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சு. ஆமென். சோதரம். அதுக்கப்புறம் +2 நல்லபடியா எழுதி முடிச்சேன். ஆமென். அப்பெல்லாம் 200 மார்க், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பிரைஸ்ல 860, 1200க்கு 860 எடுத்தேன். பெரிய மார்க் இல்லை தான் அது. ஆனா ஸ்தோத்திரம், என்னுடைய பழைய மார்க்கை விட இது பெரிய மார்க் தான். ஆமென். அப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நம்முடைய தகப்பனோ தாயோ நமக்காக படுற பிரயாசத்தை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்குதான் அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம பங்களிப்பு கொடுப்போம், அவங்களுக்காக நம்ம எதையாச்சும் செய்வோம். அது போலதான் இயேசு நமக்காக செய்ததை யார் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க இயேசுக்காக செயல்படுகிறவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க நம்ம கவனிக்கிறோம், இந்த 14:32 சொல்லப்படுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணும்படியா அங்க போனார்.
ஏன் அங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போனார்னா, அந்த கெத்செமனே தோட்டம் என்கின்ற காரியத்திற்கான அர்த்தம் என்னன்னா, ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒரு இடம், ஒலிவ எண்ணெயை அங்க எடுக்கிற இடம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எண்ணெயை எப்படி எடுப்பாங்க, கடலை எண்ணெய். நம்ம எல்லாருக்கும் கடலை எண்ணெய் தெரியும். கடலை எண்ணெய் எதுல இருந்து வருது? MCS கடையில இருந்து வருதா? மளிகை கடையில இருந்து வருதா? எங்க இருந்து வருது? வேறு கடல இருந்து வருது. சும்மா வேறு கடலை எடுத்த உடனே வந்துருமா என்ன? என்ன பண்ணணும் அத? ஓ, நீங்க அந்த அந்த இதுக்கு வந்துட்டீங்க. காய வச்சு செக்காடணும். செக்கில் என்ன பண்ணுவாங்க? அந்த வேறு கடலைய பிரைஸ் லார்ட் போடுவாங்க, போட்டு நசுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? நசுக்குன உடனே தான் என்ன வரும்? என்ன வரும்? எண்ணெய் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல இயேசு நசுக்கப்படுவதற்கு ஆயத்தமான ஒரு இடம் தான் கெத்செமனே தோட்டம். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே, அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் அந்த இருக்கிறது. கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு மிகப்பெரிய பிதாவின் சித்தமானது இருக்கிறது. என்ன சித்தம் அது? ஆண்டவராகிய இயேசு அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். சோ, மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், சிலுவையில மரிக்க வேண்டும். இதை குறித்ததான வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருந்ததை பார்க்க முடிகிறது. சோ, ஆகவே பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் ஒரு மனுஷனுக்கு சோத்திரம் தலையாய கடமை. என்னதுங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சித்தத்தை நிறைவேற்றும். சோ, பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார். அவர் அதிசயமாய் பிறந்தார். மரியாள் வயிற்றிலே பிறந்தார். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆண் துணை இல்லாமல் பிறந்தார். அவர் பிறந்து வளர்ந்த ஊர்களிலே சுற்று வட்டாரங்களிலும் அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் வேதத்திலே சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய சமாதான, எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டே வர்றார். ஊழியம் செய்கிறார். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். எல்லாமே நடந்துட்டு வருது, சூப்பரா போயிட்டு வருது. எல்லாமே யாருடைய சித்தத்தின்படி நடக்குது? யாருடைய மகிமைக்காக நடக்குது? பிதாவினுடைய மகிமைக்காக. இப்ப கடைசி கட்டம் வருது. பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் பாவத்தை இயேசு சுமந்து அடிபட்டு சாகணும். இதுதான் பிதாவின் சித்தம். இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென். நம்ம எல்லார் மீதும் தேவன் ஒரு சித்தத்தை, திட்டத்தை வச்சிருக்கிறார். நிறைய இருக்குது. பொதுவான ஒரு 2 காரியத்தை சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகத்துல இப்படியாக எழுதப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். எத்தனாவது அதிகாரம்? 4வது அதிகாரம். எத்தனாவது வசனம்? 3வது வசனம் வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய சித்தம் என்ன? தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். பக்கத்துல அப்படியே 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததான சித்தம். இன்னும் நிறைய இருக்குது. தீமோத்தேயுல போனீங்கன்னா ஜெபிக்கணும், ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், இப்படி எல்லாம் நிறைய போடுறாரு. ஆனா இங்கே பிரதானமா எல்லாரும் மேலும் இருக்கிற சித்தம் என்னன்னா, நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் ஸ்தோத்திரம் செலுத்தணும். எப்பன்னா எந்த சூழ்நிலையிலும். எப்படிங்க? எந்த சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தமா இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம்,
கொடுக்கலனாலும் சோத்திரம். இது உங்க சோத்திரம். யோபு சோத்திரம் எப்படி தெரியுமா? கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். யாரெல்லாம் யோபு போல சொல்ல உங்களை பழக்கப்படுத்த போறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யோபு ஆண்டவரால் பெற்ற போதெல்லாம் சோத்திரம் பண்ணினவன் மட்டுமல்ல, ஆண்டவராலே சில காரியங்கள் இழுக்கும்படியாய் அனுமதிக்கப்பட்ட போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாய் அவன் இருந்தான். இன்னைக்கு மனித குலம் எப்படி இருக்கிறது? ஏதாச்சும் கிடைச்சிட்டா மட்டும்தான் நன்றி, ஸ்தோத்திரம், சூப்பர் அப்படிங்கிறது. ஆனா எடுத்துக்கிட்டா, இழந்துட்டா, நஷ்டப்பட்டுட்டா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், யோபுவை போல, தாவீதை போல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். அதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். சரி, இப்ப இவர் கெத்செமனேக்குள்ள ஜெபிக்கிறார். சோ என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, கெத்செமனே முதல் கொல்கதா வரை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தை நீங்க நிறைவேற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கையை உயர்த்தி காண்பீங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார், ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும், நீங்கள் தரித்திருக்க வேண்டும், நீங்க அதுல ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கவனமா இருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 32 34 வரைக்கும் வாசிங்க. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க 41 வரைக்கும் வாசிங்கன்னா ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு அவங்கள. சீசங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் கூட்டு போயிட்டு இங்க உட்காருங்கப்பா, நான் ஜெபிச்சுட்டு வரேன்றாரு. அப்ப கூட ஒரு வார்த்தை, ஆண்டவரே நாங்களும் கூட வந்து ஜெபிக்கிறோம்னு சொல்லல. ஆமென். ஜெபத்துல சும்மா வந்து கூட உட்காரத்துக்கு சில பேருக்கு என்னவா இருக்குது? கஷ்டமா இருக்குது. எனக்கு ஜெபிக்க தெரியாதுங்க. என்ன தெரியாதுங்க? எனக்கு ஜெபிக்க தெரியாதுங்க, எனக்கு பாட தெரியாதுங்க, எனக்கு ஆராதிக்க தெரியாதுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபிக்க தெரியலன்னா பெரிய அவமானம். ஆமென். அவங்களா மாதிரி ஜெபிக்க தெரியாதுங்க, அது பிரச்சனை இல்லை. நீ உன்ன மாதிரியே ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார். ஒரு சின்ன பிள்ளை, நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு பேச்சு அந்த அளவுக்கு வராது, இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைக்கு யாரோ ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஏபிசிடி இஎஃப்ஜி. யாருக்கும் தெரியாதா? பாடுங்க. ஆர்எஸ்டி UVWXYZ போதும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜபத்துல என்ன இருக்குது? ஏபிசிடி சொன்னா நமக்கு எல்லாம் என்ன வரும்? ஆண்டவர் கிட்ட போய் ஏபிசிடி. அந்த பிள்ளை ஸ்தோத்திரம் நம்புது. நான் ஏபிசிடி சொன்னா, ஏபிசிடியில் தான் எல்லா வார்த்தையும் இருக்குது இங்கிலீஷ்ல, அதனால எந்தெந்த வார்த்தை போடணுமோ அவர் போட்டுக்குவாரு. அல்லேலூயா. சில வயசான அம்மாங்க, படிக்க தெரியாதவங்களாம் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அவங்க என்ன எண்ணத்தோடு ஜெபிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும். அதனால ஜெபம் பண்ண யாருமே கூச்சப்படாதீங்க, எனக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? உலகத்துல யாருமே சரியாய் ஜெபிக்காதவர்கள். நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பாஸ்டா இருந்தாலும் சரியா ஜெபிக்க தெரியாதவங்க தான். ஸோ சரியாய் ஜெபிக்கிறவர் ஆவியானவர் மட்டும்தான். அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சோடு நான். அல்லேலூயா. சோ ஆகினால இவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த வார்த்தைகள் வந்து விடும், சரியா நம்ம ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. சரி, இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு போய் அங்க ஜெபம் பண்ணுகிறார். 3 காரியம் சொல்லுகிறார். ஒண்ணு திகில் அடைந்தார், இன்னொன்னு வியாகுலப்பட்டார், இன்னொன்னு மரணத்திற்கு ஏதுவான துக்கம் அவருக்கு வந்திருந்தது. இந்த 3 காரியம் எதனால் வந்தது? இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் இருக்கிறது. இந்த பாத்திரம் என்னன்னா, இந்த உலகத்தினுடைய பாவம். என்னதுங்க? இந்த உலகத்தினுடைய பாவம். இந்த உலகத்தின் பாவத்தை எடுத்து அவர் பானம் பண்ண வேண்டும், அதை அவர் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
அதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், அவர் மரிக்கப்பட வேண்டும், அவர் வாதிக்கப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். இத்தனை காரியத்தையும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார், பிதாவானவர் சித்தம் வைத்திருக்கிறார். இதை செய்து முடிப்பதற்காக இயேசு ஜெபம் பண்றார். நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், இயேசுவுக்கே திகிலா இருந்துச்சா, இயேசுவுக்கே வியாகுலமா இருந்துச்சா, இயேசுவுக்கே துக்கமா இருந்துச்சா? எதை குறித்து அவர் துக்கப்பட்டார், எதை குறித்து வியாகுலப்பட்டார், எதை குறித்து திகில் அடைந்தார்னா, இந்த உலக பாவம் இவர் மேல் வந்த உடனே பிதாவின் முகம் மறைக்கப்பட்டோம். யாருடைய முகம் மறைக்கப்பட்டோம்? அவர் மறைஞ்சிட்டார்னா அதை இவரால் ஏத்துக்க முடியல, தாங்க முடியாது. அதை தான் இங்க சொல்ல வர்றார், திகில் அடைந்து இருக்கிறார். அந்த நேரத்தை என்ன பண்றாரு இவரு? திகில் அடைகிறார். சின்ன பசங்க எல்லாம் கவனிங்க, அப்பா அம்மா இல்லாம உங்களை தனியா ஒரு இடத்துல விட்டா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்குமா? அல்லேலூயா, பிரைஸ் காட். எப்படி இருக்கும்? இருட்டான இடத்துல விட்டா எப்படி இருக்கும்? காட்டுல விட்டா எப்படி இருக்கும்? ஒரு பயம், ஒரு திகில். ஸ்தோத்திரம். பெரியவங்க கவனிங்க, வனாந்தரத்துல உங்க ஒரே ஆளை தனியா விட்டுட்டு எல்லாரும் காணாம போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுவும் குறிப்பாக பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைக்க போகிறார் என்ற அந்த எண்ணம் தான் இயேசுவுக்கு இங்கே திகிலடைய செய்தது. நம்ம வாழ்க்கையில சில பிரிவுகள் திகிலடைய செய்யும். சில காரியங்களை யோசிக்கும் போது நமக்கு திகில் உண்டாகும். சில காரியத்தை யோசிக்கும் போது வயத்தை பரட்டும் சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே ஒரு கலக்கம் உண்டாகும். சில காரியங்களை யோசிக்கும் போது துக்கம் நிறைந்திருக்கும். ஆனா இந்த 3 சூழ்நிலை அவருக்கு இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட திகிலின் சூழ்நிலைகள் வரலாம், வியாகுலத்தின் சூழ்நிலைகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் வரலாம். சில பேர் சொல்றாங்க இல்லையா, செத்துன போல இருக்குதுங்க. இவ்வளவு துக்கம் நமக்குள்ள இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணுமா? பிதாவின் சித்தத்தை சொல்லுங்க. 2 சொன்னேன், பிதாவின் சித்தம் என்ன? ஒன்னு பரிசுத்தமா இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த வயசிலும், எந்த நிலையிலும். 2, எல்லாவற்றிலும், உயர்விலும் தாழ்விலும், இழப்பிலும் லாபத்திலும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? சோத்திரம் செலுத்தணும். வியாகுலமான சூழ்நிலை வரும், திகிலான சூழ்நிலை வரும், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் நிறைந்த சூழ்நிலை வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன்னை கர்த்தருக்குள்ளாக ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை திடப்படுத்திக்கொள். ஆமென். இதுதான் பிதாவினுடைய சித்தம் என்று இயேசு கிறிஸ்து அறிந்த பின்பதாக அந்த சித்தத்திற்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். அவர் சொல்லும் போது சொல்றாரு இல்லையா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அப்ப பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா தான் அவர் வந்தாரு. இயேசு என்ற பெயருக்கு பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்றுதான் அர்த்தம். இதுக்குதான் அவர் வந்தாரு. வந்ததான அந்த அடையாளத்தை தன்னுடைய சீஷரிடத்துல அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டுதான் இருந்தாரு, தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டுதான் இருந்தாரு. ஏன்னா தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றணும் என்பதுல அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற பிதாவின் சித்தத்தை, தேவ திட்டத்தை நீங்க ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நிறைவேற்ற வருகிற வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்கணும், எல்லாத்திலையும் சோத்திரம் பண்ணணும். இன்னும் அதை தாண்டி நிறைய பேருக்கு நிறைய ஊழியத்தை தேவன் வச்சிருக்கிறார், நிறைய காரியங்களை வச்சிருக்கார். இப்ப கூட பாருங்க, சபையில சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்றாங்க சில பேர். அப்ப இதையெல்லாம் கர்த்தர் உங்கள் மேல் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரிடத்துல நம் பலனை கேட்க வேண்டும். அல்லேலூயா. யாருகிட்ட கேட்கணும் பலனை? யாருகிட்ட கேட்கணும் பலனை? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கொடுப்பார். சோ இயேசு கிறிஸ்து அதற்காக தான் அங்கே வந்து ஜெபம் பண்ணுகிறார். அவர் 100% தேவனாய் வெளிப்பட்டாலும் 100% மனிதனாகவும் அவர் இருக்கிறார். ஆமென். அவருக்கு வலிக்குமா? அவருக்கு பசிச்சுதா? சோ தேவன் என்றால் பசிக்க கூடாது, அவருக்கு பசிச்சுது. அவர் 100% தேவனாயும் காணப்படுறாரு, 100% மனிதனாய் காணப்படுறார். லாசரு மரிச்சு போனா அழறாரு. ஒரு இளவு வீட்டுக்கு போனா, மரித்து போனவங்க வீட்டுக்கு போனா என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் அழணும், அழுதாரு. சோ அவர் அழணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்து அவர் தான் என்ன செய்ய போறாரு? உயிரோடு எழுப்ப போறாரு. ஆனா மனிதனாயும் தன்னை வெளிப்படுத்தினார், தேவனாக அவனை உயிரோடும் எழுப்பினார். அல்லேலூயா. ஆகினாலே இயேசு கிறிஸ்து இடத்துல எல்லா சூழ்நிலையும் இருந்தது. திகிலின் சூழ்நிலை, வியாகுல சூழ்நிலை, மரணத்திற்கு ஏதுவான துக்க சூழ்நிலை. ஆனாலும் பிதாவின் சித்தத்தை செய்வதிலே அவர் உறுதியாய் நின்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம். சோ அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறது தான் பிதாவினுடைய நோக்கம். ஆமென்.
சோ அடுத்ததை நம்ம பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்துல ஸ்தோத்திரம் பாவத்தின் நிமித்தமாய் வேர்வை துளி வெளிப்பட்டது. வேர்வை துளி என்ன பண்ணுதுங்க? வெளிப்பட்டுச்சு. சோ வேர்வை துளி நல்லதா கெட்டதா? அல்லேலூயா. நல்லதுன்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த ஹார்ட் அட்டாக்கு முன்னாடி ஒரு வேர்வை தண்ணி வருமே, அப்படிதானே சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக்கு முன்னாடி என்ன பண்ணும்? அப்படியே குப்புன்னு வேர்த்துருங்க. இந்த வேர்வை எதனால ஆண்டவர் கொடுத்தாருன்னா, வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் மேல் ஒரு சாபம் வருகிறது, நீ வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ. அல்லேலூயா. மனிதனை ஆண்டவர் வேர்வை சிந்தி வைக்கிற ஒரு நிலையில் அவனை படைக்கவே இல்லையா. அவனை எங்க படைச்சு வச்சிருந்தாரு? எந்த தோட்டத்துல வச்சிருந்தாரு? ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தாரு. இப்ப கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்ததுன்னா, இவன் பாவம் செய்ததுனால இவனுக்கு ஒரு சாபம் வருகிறது. வேர்வை சிந்தி உழைச்சா மட்டும்தான் உன்னால சாப்பிட முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்துல 4 நதிகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆமென். ஏதேன் தோட்டத்துல மரம், செடி, கொடிகள் பசுமையா இருந்தது. ஏதேன் தோட்டத்துல அருமையான இனிமையான பறவைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அது குளிர்ச்சியான ஒரு இடம், மகிழ்ச்சியான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல வேர்வை துளியே சிந்தாதபடிக்கு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பனி பிரதேசத்துல வாழ்கிற ஜனங்களுக்கு என்ன வராது? வேர்வை வராது. வேர்வை வரலனாலே நாத்தடிக்காது. வேர்வை வரலனாலே துணி அழுகாது. வேர்வை வரலனாலே நிறைய மிச்சம். அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம ஊர்ல எல்லாமே எக்ஸ்ட்ரீமுக்கு போற மாதிரி தான் இருக்குது. மழை வந்தாலும் போட்டு தாக்குது, வெயில் அடிச்சாலும் உச்சி வெயில் மண்டைய போலக்குது. ஸ்தோத்திரம். பனி பெஞ்சாலும் ஆமே. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உலகத்திலேயே நம்ம தேசம்தான் நல்ல காலநிலையை உள்ள ஒரு தேசமா இருக்கிறோம். ஆமே. ஒரு மனுஷனா இதெல்லாம், இந்த 3 இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். சரி, இப்போ வேர்வை துளி இவனுடைய சரீரத்திலிருந்து வெளிவரதுக்கு காரணம் சாபம். பாவத்தின் விளைவு சாபம். இந்த வேர்வை துளிய இயேசு எப்படி நீக்கிறார்னா, ரத்த துளிகளால் நீக்கிறார். லூக்கா 22:44 எடுத்து வாசிங்க பார்க்கலாம் ஒருத்தர் வேகமா. லூக்கா 22:44. வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை துளிகள் வெறும் ரத்த துளிகளாக என்ன துளியா வந்துச்சு? ஆமென். அல்லேலூயா. கசகசன்னு இருக்குதுங்கப்பா. என்ன பண்ணலாம்? போய் ஒரு குழியில போட்டா சரியாயிடும். இதுதான் வேர்வையை நீக்குவதற்கான ஒரு நல்ல வழிமுறை. நாம கூட அப்படிதான் செய்வோம். ஆனா இயேசு பாவத்தின் விளைவாய் வெளிப்பட்ட வேர்வை துளியை நீக்கிறதுக்கு தன் சொந்த ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். ஆமென். சகோதரனே, சகோதரியே, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து இருந்தா அப்படின்னு கொடுக்கல இயேசு. அவருடைய சொந்த சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக எனக்காக அவர் சிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த வேர்வை சாபத்தின் அடையாளம், இந்த வேர்வை பாவத்தின் அடையாளம், இந்த வேர்வை ஸ்தோத்திரம் தேவனை விட்டு விலகினதற்கு அடையாளம். இந்த அடையாளத்தை நீக்குவதற்கு இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பிதாவினுடைய சித்தம். ஆண்டவர் அடிக்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல அடிக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே பிதாவின் சித்தத்தை ஒவ்வொன்னா நிறைவேற்றி கொண்டே அவர் வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சுடரொளி பட்டயம் அந்த கெத்செமனே தோட்டத்துல வைக்கப்படுகிறது. எதுக்கு வைக்கப்படுகிறது? உள்ள ஒருத்தனும் வரக்கூடாது. ஆனா ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் போர் சேவகர்கள் வர்றாங்க. காட்டி கொடுக்கப்பட்ட பின்னாடி வர்றாங்க. வந்து ஸ்தோத்திரம் என்ன செஞ்சாங்க? அவரை பிடிக்க வர்றாங்க. மல்கூஸ்னு ஒருத்தன், அவனுடைய காதை பேதுரு என்ன பண்ணா? கத்தி எடுத்து ஒரே வெட்டு. அவங்க கேட்கறாங்க, சீடர்கள்லாம் கேட்கறாங்க, சீஷர்கள்லாம், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, எல்லாரையும் முடிச்சுட்டுமா? கத்தி எடுத்து எல்லாரையும் முடிச்சுட்டுமான்ற. ஆண்டவர் சொன்னார், உன் கத்திய உன் உரையில போடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் கத்திய உரையில போடு. கத்தியை எடுத்தவன் கத்தியாலதான் சாவான். நீங்க அந்த வேலையை செய்யாதன்னு சொல்றாரு. அந்த கத்தியை நீக்கி விட்டு ஆண்டவர் அங்கே மல்கூசினுடைய காதை ஒட்ட வைக்கிறார், ஜெபிக்கிறார்.
அவனுக்கு புது புது ஒரு காது. இந்த காது என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம், இயேசுவின் வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனா இருந்தாவன் இப்ப உண்மையான மெய்யான பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவனுடைய பிரைஸ் லார்ட் வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறான். வேத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களாம், லாசருவோடு கூட இணைந்து இந்த மல்கோஸ் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ஆகவே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. 3 விஷயத்தை நான் சொன்னேன். ஒண்ணு திகில், இன்னொன்னு வியாகுலம், இன்னொன்னு மரணத்திற்கு எதுவான துக்கம். இது எல்லாம் நம்மளை சூழ்ந்து வந்தாலும் பிதா என் மேல என்ன சித்தம் வச்சிருக்காரோ அந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆமே. சரி, ரெண்டாவது நான் இன்னொரு காரியத்துக்கு போகிறேன். காட்டி கொடுக்கப்பட்ட போதும் பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 14:42 63 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. 42ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்று சொன்னார். ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டார். 2 நேரமும் வரல. 3வது டைம் வந்து சொல்றாரு, பாப்பா போலான்னு எழுந்து வந்துட்டானுங்க. சில பேருக்கு தூக்கத்துல ஜெபிக்க கூப்பிட்டா மட்டும் தூக்கம் வந்துடும். ஆமே. எதனா வேலை கூப்பிட்டா மட்டும் தூக்கம் வந்துடும். பிரசங்கம் பண்ணும் போது மட்டும் ஏராளமானவங்களுக்கு என்ன வந்துருது? தூக்கம் வருது. பாஸ்டர் நீங்க ஆறிரோரோ சொல்ற மாதிரி இது பாஸ்டர். அல்லேலூயா. அப்படியே இருக்குது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க கவனிக்கிறோம் நாம, இவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் வாங்க போலான்றாரு. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. காட்டி கொடுக்க போறோம் வரானா, இவர் மறைஞ்சிருக்காம அவனுக்கு காட்டுறது, அவனை தன்னை வெளிப்படுத்துறதுக்காக அங்க போய் நிக்கணுமா? எவ்வளவு ஆர்வமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன் ஜீவன் போகிற காரியம்தான். ஆனா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இவர் ஆர்வமாய் அங்க போய் நிக்கிறார். ஆமே. உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றாங்க? 44வது வசனம் வாசிங்க. 44. அவனை பிடிச்சுக்குங்க. எதனால காட்டி கொடுக்க போறானா? முத்தம் கொடுத்து, இந்த முத்தம் கொடுத்து கொஞ்சம் பேசி உங்களை புகழ்ந்து பேசுறவங்கள நம்பாதீங்க. அல்லேலூயா. ஐ மிஸ் யூ ஐசியூ தான் வைக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த கொஞ்சம் பேசுறவங்க, செல்லமா பேசுறவங்க, அன்பா பேசுறவங்கள நம்பி ஏமாந்துடுறாங்க. இயேசு கிறிஸ்து எதனால காட்டி கொடுத்தாவன்? முத்தத்தினாலே. கவனிங்க, முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறான் ஜீசஸ். தேவ நாம மகிமைப்படட்டும். கவனிங்க. ஸ்தோத்திரம். இங்க இயேசு எதை சந்திக்கிறார்னா துரோகத்தை சந்திக்கிறார். வெளியிலிருந்து யாருன்னா எப்படின்னா பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா கூடவே இருக்கிற ஒரு நபர் மூலமாய் நம்மை காட்டி கொடுத்து நம்முடைய மரணத்திற்கு நேராய் நடத்துக்கிற அந்த வழி இருக்குது, மிகப்பெரிய வழி. இங்க இருக்கிற நம்ம எல்லோரும் இந்த வழியில கடந்து வந்திருப்போம். வழியில கடந்து வந்திருப்போம். நமக்கு துரோகம் செய்தவர்கள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்கிறார்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? நம்ம ரொம்ப நம்பியிருப்போம், ரொம்ப உண்மையா இருந்திருப்போம் அவங்களுக்கு. ஆனா அவங்க நமக்கு துரோகம் செஞ்சிருவாங்க. இந்த துரோகம் வரும்போது என்ன தெரியுமா தோணும் மனுஷனுக்கு? என்னடா வாழ்க்கை இது, யாரையும் நம்ப முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவேன். இங்க கூட்டத்துல இருக்கிறவங்க சொல்றேன், உங்களை யார் துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குதே, நான் ஸ்தோத்திரம், நேசித்த சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட யாரும் இல்ல. சரி, நேரம் நமக்கு போயிடும். கவனிங்க, அதுல கடைசி சரணத்துல அந்த வரிகள் வரும். நான் நேசித்த சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நீங்க இருக்க எனக்கு கவலை இல்லப்பா. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க கவனிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய அடி கூடவே இருந்தவன். இத்தனைக்கும் அவனை நம்பி அவன் கையில என்ன கொடுத்திருந்தாராம்? பொறுப்பு கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட பொறுப்பு தெரியுமா? பணப்பையை சுமக்கிற பொறுப்பு. சகோதரனே, சகோதரியே, நம்ம நம்பி சில பேரை நேசித்து சில காரியத்தை கொடுப்போம்.
ஆண்டவரும் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு அவன் உண்மையா இல்லாத போது அந்த பெரிய துரோகம். ஆனா துரோகத்திற்கு நடுவிலும் நான் பிதாவின் சித்தத்தை செய்வேன். அல்லேலூயா. சோ ரெண்டாவது பாக்குறோம். நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்க அதுல 63 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. 42 63. சோ ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி. சோ 3 முறை அவர் விசாரிக்கப்படுகிறார். சோ இந்த விசாரணை பஞ்சாயத்துனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மலாம் கிராமத்துல இருக்கோம். இந்த பஞ்சாயத்து பண்றவங்க இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் ஒரு ஆளை கூட்டு பண்ணி போய் எடுத்தோம்னா வரவன் போறவன்லாம் அடிப்பான். வரவன் போறவன்லாம் கேள்வி கேட்பான். இப்ப இயேசுவுக்கு இந்த ஆலோசனை சங்கத்துல என்ன நடக்குது கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆலோசனை சங்கத்துல என்ன நடக்குது? வரவன் போறவன்லாம் கேள்வி கேட்கறான், வரவன் போறவன்லாம் திட்டுறான். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாருங்க அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வரவன் போறவன்லாம் கேள்வி கேட்கிற சூழ்நிலை இருக்கலாம், வரவன் போறவன்லாம் திட்டுற சூழ்நிலை இருக்கலாம். அதையெல்லாம் பார்த்து நீ சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறாருன்னா அந்த அழைப்பில, அந்த திட்டத்தில, அந்த சித்தத்துல உன்னை முழு மனதோடு முன்னேறி செல்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிற நபராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வா உன்னை விசாரிக்கணும், வா உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 4 பேர் நம்மளை பார்த்து சொன்னா என்ன ஆகும்? சர்ச்சில எல்லாரும் விசாரிக்கணும். கேள்விப்பட்ட சிஸ்டர் விசாரிக்கணும் உங்களை 4 தட்டு எதுன்னு பண்ணிக்கலாமே. ஜீசஸ். எத்தனை பேர் கேட்பீங்க? இனிமே நான் சாப்பிடுவ மாட்டேன், சர்ச்சைக்கு வர மாட்டேன். புரியுதா நான் சொல்றது? அந்த ஒரு நெருக்கம் நமக்கு வருது இல்ல? அப்ப இயேசுவை எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க, எவ்வளவு அவமானமா கேட்டாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு நடுவிலையும் என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்துல 3வது பாயிண்ட் அதுல பாக்குறோம். மறுதலித்த போது பிதாவின் சித்தத்தை செய்து முடிச்சார். யார் மறுதலிச்சதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். யார் மறுதலிச்சது? எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க, பேதுருவும் ஓடிட்டான். இந்த பாருங்க, கூடவே இருக்கிற நபர்கள் துரோகம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை, பல பேர் பல கேள்விகளை கேட்டு நச்சரிக்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப 3வது பார்க்கிறோம், மறுதலித்தான். சாதாரணமானவன்ல. யார் மறுதலிச்சு தெரியுமா? ஆண்டவரே நீர் சிறைக்கு போனால் நானும் சிறைக்கு வருவேன். ஆண்டவரே நீ மரிக்க போனால் நானும் மரிக்க வருவேன். சோத்திரம். சில கணவன் மனைவி சொல்றாங்களா, கையை பிடிச்சு, வாழ்விலும் சாவிலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்க வரையிலும் பிறர் முகம் பாராமல். அல்லேலூயா. சோத்திரம். சபையில இதெல்லாம் ரினியூல் பண்ணணும் ஒரு நாள். ஆமென். பிரைஸ் காட். உன்னையே நேசித்து உனக்கே விவாக கணவனாய் இருப்பேன், உனக்கே விவாக மனைவியாய் இருப்பேன். அடுத்தது புருஷ முகத்தை தவிர எல்லா முகத்தையும் பாக்குறது, மனைவி முகத்தை தவிர எல்லா முகத்தையும் பாக்குறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சோ நெருக்கமா இருந்த பேதுரு சொல்றான், இவர் யாருன்னே தெரியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரொம்ப நேசிச்சவங்க நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில நபர்கள் நாம் சொன்னதை, உண்மையா சொன்னதை சொல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கும் போது, மறுதலிக்கும் போது நமக்கு எவ்வளவு வலி இருக்கும். சகோதரனே சகோதரியே, அது சபையில வந்தாலும் சரி, வீட்டுல வந்தாலும் சரி, அந்த வலிக்கு நடுவிலையும் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். நீனும் என்ன பண்ணணும், நானும் என்ன பண்ணணும்? இந்த சூழ்நிலை வந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கணும். அல்லேலூயா. இவங்க சொல்றதான் பாஸ்டர் நம்புறாரு, இவங்க சொல்றதான் எங்க அம்மா நம்புது, இவங்க சொல்றதான் எங்க அப்பா நம்புறாரு. சோ இப்படின்னு சொல்லி மறுதலிக்கிற கூட்டத்தை பார்த்து அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உன் மேல பொய்யா குற்றம் சாட்டி கொண்டுதான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பிதா உன் மேல வச்சிருக்கிற சித்தத்தை நிறைவேற்றாம போயிடாத. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். என் மனைவி சண்டை போடுறாங்க, என் புருஷன் சண்டை போடுறாங்க, என் பிள்ளைங்க உண்மையா இல்லைங்க, சோத்திரம் சொல்லாதீங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்க பிதாவின் சித்தத்தை நோக்கி ஓடுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சீர் செய்ய அவராலே முடியும். அல்லேலூயா. பேதுரு திரும்ப வந்தாரா இல்லையா? மனம் திரும்பினாரா இல்லையா? கிறிஸ்துவுக்காக ஊழியம் செஞ்சாரா இல்லையா? கிறிஸ்துவுக்காக தலைகீழ சிலுவையில அறையப்பட்டு மரித்தாரா இல்லையா? நீங்க பிதாவின் சித்தத்தை செய்யறவங்களா ஓடும் பொழுது உங்களுக்கு விரோதமா எழுப்பினவர்களை கூட மனம் திரும்ப வைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. சோ ஆகவே பிதாவினுடைய சித்தத்தை
நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் வேகமாய் போக விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த சூழ்நிலை பாருங்க, நம்பிக்கை துரோகம் வந்தது, ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க, அவரை மறுதளிச்சாங்க. சோ இத்தனை வலியும் வேதனைக்கும் நடுவிலையும் பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிப்பதிலே உறுதியாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாயும் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில வருவதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு இந்த பங்கன் அந்த பங்கன் சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில எந்த பங்கனையும் வைக்க கூடாதுன்றதை இதுக்குதான் காரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு விசுவாசி மரிச்சு போச்சு, என்ன பண்றது? அந்த குடும்பம் போய் அங்க நிக்குது. நல்லது, தப்பு இல்ல. பாட்டு பாடினியா? தேவனை துதிச்சா? தேவனை மகிமைப்படுத்தினியா? மற்றவங்களை போல நம்ம துக்கித்து அழுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, வசனம் சொல்லுது, எந்த சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்தத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நம்ம காத்து கொள்ளணும். எந்த சூழ்நிலும் பிதாவின் சித்தத்தை இயேசு நிறைவேற்றினது போல நீங்களும் நானும் நிறைவேற்றணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு காரணங்கள் ஏராளம் இருக்கிறது. உடம்பு முடியல, வேலை இருக்குது, இங்க கூப்பிட்டாங்க, அங்க கூப்பிட்டாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. ஐயோ, முக்கியமான வேலை, முக்கியமான காரியம். தேவ சமூகத்தை விட முக்கியமானது வேற ஒன்றும் கிடையாது. தாவீது சொல்லுகிறான், எக்காலத்திலும் கர்த்தரை சோத்திருப்பேன் என்பவன் சொல்லுகிறான், சோத்திரம், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. யார முன்னாடி வைக்கணும்? எப்பவுமே வசனத்துல சொல்றபடி ஆண்டவரை முன் வைக்கணும். சங்கீதம் 16:8 நினைக்கிறேன், அதுல எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் பிதாவினுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நேராக நீங்கள் முன்னேறி செல்வதை ஒரு நாளும் தடைப்பட்டு விடாதபடிக்கு நீங்க பார்த்துக்கொள்ளணும். தோய்ந்து போகாதபடி விடாம பார்த்துக்கொள்ளணும். நீங்க ஒவ்வொரு நாளும் உற்சாகமாய் முன்னேறுவதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அடுத்தது இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு போகப்படுறாருன்னா, பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுறார். இந்த பிலாத்து யாருன்னா, இவன் கலிலேயா நாட்டுக்குரிய ஒரு அரசனாய் அவன் அங்க காணப்படுகிறான். ஸ்தோத்திரம், பிரைஸ்ல. ஒரு ஆட்சியிலே, அதிகாரத்திலே, ஒரு கவர்னர் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலே அவன் இருக்கிறான். சோ அந்த பொறுப்பிலே இருக்கிற அந்த மனுஷங்கிட்ட விசாரிக்க கூட்டு போறாங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வாசிங்க. பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்ட. இந்த பிலாத்து யாருன்னா, இயேசுவை பத்தி தெரியவே தெரியாது, யூதர்களை பத்தி தெரியாது, மேசியாவை பத்தி தெரியாது. சோ தெரியாத அறியாத ஒரு ஜன கூட்டத்துக்கு நடுவுல நம்ம நிக்கும் போது கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவர்களாய் ஓடணும். கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டருடைய காரியங்கள் அந்த அளவுக்கு புரியாது, ஊழியத்தை பத்தி புரியாது, தேவ காரியத்தை பத்தி புரியாது. என்னை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஆட்கள் இல்லையே, அதிகாரிகள் இல்லையே என்று சொல்லி புலம்பாம அந்த சூழ்நிலையிலும் நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? பலவிதமான தடைகளை கொண்டு வர்றாங்க. ஏன்னா கிறிஸ்துவத்தை பத்தி அவர்களுக்கு தெரியாது, அறியாது. ஆமென். சோ ஆகினாலே உங்களை அறியாத புரியாத கூட்டத்துக்கு நடுவுல நீங்க இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சோ இப்ப ஆண்டவர் பாருங்க, பிலாத்துவினுடைய மனைவிக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நீதிமானா இருக்கிறார், அவருக்கு ஒரு தீங்கையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சில நேரத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா, சோ நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல புரியாத நேரத்துல ஆண்டவர் அந்த குடும்பத்திலிருந்தே ஒருத்தரை எழுப்பி அவங்களுக்கு புரிய வைக்கிறாராம். ஆனா அப்பவும் புரியலையாம். யாருக்கு புரியல? பிலாத்துக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இப்போ ஒரு ராஜா, ஒரு அரசாங்க அதிகாரி கிட்ட நீங்க நிக்கிறீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது அப்படின்றாங்க. சோ ஆனா அவங்க மனைவியினுடைய சொப்பனத்துல ஆண்டவர் வந்து பேசுறாரு, அவரு செய்யறது நல்ல ஊழியம், அவரை தடை பண்ணாதன்றாரு. அப்ப கூட அந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சோ அந்த தடையை மீறி, அந்த தடைகளை மீறி ஸ்தோத்திரம் அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கான நோக்கத்தை தான் அவன் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அதுக்கப்புறம் கவனிச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 10-11 வாசி.
அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். எனக்கு அதிகாரம் இருக்குது, நீ என்கிட்ட பேசுனாக்கா, தாழ்மையா பேசுனாக்கா, நீ இறங்கி வந்து பேசுனாக்கா, மன்னிப்பு கேட்டாக்கா, எனக்கு லஞ்சம் கொடுத்தாக்கா, ஏதோ ஒண்ணு செஞ்சா என்னால உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. ஆனா நீ பேச மாட்டேங்கிறியாப்பா. இயேசு கிறிஸ்து சொல்றார், வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. சோ பரலோகத்திலிருந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாக்குறோம், அவருக்கு சாதகமான அதிகாரிகள் இல்ல, அவருக்கு சாதகமான சட்டங்கள் இல்ல, அவருக்கு சாதகமான சூழ்நிலை இல்ல. அதை புரிய வைக்கும்படி அந்த குடும்பத்திலே ஒரு ஆள் எழும்பி சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள ஆள் இல்ல. இப்போ ஒரு ஊழியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்த பாஸ்டர் சொல்றார், ஆண்டவர் உன்னை மிஷனரியா அழைக்கிறார், நீ மிஷனரி ஊழியத்திற்கு இந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு போக வேண்டும் ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டேன். இதை உங்க குடும்பத்துல புரிஞ்சுக்கல, அனுப்ப மாட்டாங்க. ஆனா அதே குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு கர்த்தர் கனவு மூலமா பேசுறாரு, கனவு மூலமா பேசுறாரு. அப்ப பேசின உடனே அந்த குடும்பத்தார் என்ன செய்யணும்? அப்பவும் செய்யல. ஆனாலும் உண்மையில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நீ செய்யணும். புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை தடைகள் வேணா வரலாம், எத்தனை பேர் புரிஞ்சு கொள்ளாம கூட போகலாம். ஆனா நீ புரிஞ்சுக்கணும் உன் மேல இருக்கிற தேவ திட்டத்தை. அந்த தேவ திட்டத்துக்கு நேராய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதோட நிக்கலங்க. ஏரோது அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போகப்படுற. கவனிங்க, நான் அப்படியே சுருக்கமா சொல்றேன். கவனிங்க. இப்போ ஏரோதின் இடத்துல போகிறார். அங்க என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவ தலையில முள்முடிய சொல்லுங்க, முள்முடிய அடிச்சாங்க. அவர் தலைய துணியினால மூடிட்டு தலையில கொட்டிட்டு, நீ தீர்க்கதரிசி தானே, உன்னை கொட்டினது யாருன்னு சொல்லு. அதோட விட்டாங்களா? முகத்துல காரி துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள். நிந்த, அவமானம், பரியாசம், அடிகள் இத்தனையும் வாங்கிக்கிட்டு நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்று. ஆமென். உங்க வாழ்க்கையில நிந்த வரலாம், அவமானம் வரலாம், அடிகள் கூட வரலாம். பின்னாடி போயிடாதீங்க. தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். சோ இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த எண்ணமே கிடையாது. ஐயா என்ன அடிச்சிட்டாங்க, இந்த ஊர்ல அடிச்சிட்டாங்க, அந்த ஊர்ல திட்டாங்க, இந்த எங்க சொந்தக்காரன் இப்படி பண்ணிட்டான் சொல்லிட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு தன்னை தேவ திட்டத்திலிருந்து வெளியே கொண்டு போக பாக்குறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற நபர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நெருக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சோத்திரம். நம்ம சத்தமா பாட்டு பாடினாலே கிண்டல் பண்ற கூட்டம் இருக்கிறது. நம்ம அல்லேலூயா சொன்னாலே கிண்டல் பண்ற கூட்டம் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக எல்லாம் தேவன் உண்மையில் வைத்திருக்கிற சித்தத்தை விட்டு கொடுத்துடாத. தேவ சித்தத்துக்கு நேராக நீ கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவாக கொல்கொதாவுக்கு இயேசு கிறிஸ்து போறார். எங்க? கொல்கொதா மலையில இயேசு அடிக்கப்படும்படியாய் போறார். சோ அந்த அடிக்கப்படுகிற இடத்துல தேவனுக்கு என்ன நடந்து தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தை கழட்டினார்கள். உலகத்துல சொல்லுவாங்க, உயிரை விட மானம் பெருசு. ஆனா இயேசுவுக்கு சரீரத்தில் இருந்த துணியை எடுத்தார்கள். நம்ம இன்னைக்கு சில படங்களிலும் சில போட்டோஸ்லயும் பாக்குறோம், அது இயேசு இல்ல, அதை வழிபடக்கூடாது, அது ஒரு கற்பனை உருவம், அவ்வளவுதான். அதுல காண்பிக்கிறதுக்காக ஒரு 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 நாகரிகத்துக்காக அவருடைய இடுப்புல சின்னதா துணி கட்டுறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். சிலுவையில ஏதேன் தோட்டத்துல நிர்வாணத்தை அடைந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்குமான சோத்திரம் காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பின் ஆடையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவமானமே வந்தாலும் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இயேசு நம்ம எல்லாத்துக்கும் முன்மாதிரி. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் தான் இயேசு கிறிஸ்து இல்ல, ஆனா எடுத்தார். ஏன்னா எல்லா நீதியும் நிறைவேற்றுவது அவருக்கு நல்லதா இருக்கிறது.
ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக திகிலடைந்த சூழ்நிலையில, வியாகுல சூழ்நிலையில, மரண துக்கத்தின் சூழ்நிலையில ஸ்தோத்திரம், அவருக்கு விரோதமாக நம்பிக்கை துரோகம் செய்த நாட்களிலே அவரை ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் அவரை கேள்வி மேல கேள்விப்பட்ட சூழ்நிலையில மறுதலித்து சீஷர்கள் எல்லாம் ஓடின சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம், அறியாத பிலாத்து இடத்துல, அவன் மனைவி மூலமாய் வந்து அறிவித்தாலும் புரியாத பிலாத்து இடத்துல ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு இத்தனை சூழ்நிலையிலும் அவர் எப்படி இருந்தார்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பார்த்தோம், அவருடைய வஸ்திரத்தை கழட்டி அதை பங்கிட்டார்களாம், சீட்டு போட்டாங்களாம். சங்கீதத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை தூஷித்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க? திட்டினாங்க. தூஷிக்கிறதுனா கெட்ட வார்த்தை, தூஷிக்கிறதுனா சாப வார்த்தை. அவரை தூஷித்தாங்க. எத்தனை நடுவிலும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் பாடுபட்டு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற சபையே, உன் மேல இருக்கிற தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீயும் உறுதியாய் நின்று இயேசுவை போல நிறைவேற்றுவேன் என்று நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் முழங்கால் போடுவோம். சொன்னார்லே இயேசு, பிதாவே என் ஆவியும் இடத்துல ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எந்த சூழ்நிலை ஆனாலும் சகோதரனே, சகோதரி, உன் குடும்பத்திலிருந்து வரலாம், உனக்குள்ளிருந்து கூட வரலாம், உன்னை சுற்றிலும் வரலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நீ முன்னேறுகிற ஒரு நபராய் இருக்க வேண்டும். உன்மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, உன்மேல ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அதை ஒரு நாளும் மறந்துடாத, அதை ஒரு நாளும் மறந்துடாத. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நான் இனிமே சபைக்கு வர மாட்டேன், இவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் இனிமே ஊழியம் செய்ய மாட்டேன். ஒரு நாளும் யாருக்காகவும் மகிமையான மேன்மையான காரியத்தை தூக்கி போட்டுறாதீங்க. ஆண்டவருக்காக உறுதியாய் நிற்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். ஓடுகிறேன், ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக இந்த பாதையிலே நான் ஓடிடுவேன். இந்த பாதையிலே நான் ஓடிடுவேன். எனக்காக, எனக்காக. சகோதரனே, உன்மேல் தேவ திட்டம் இருக்கிறது. அதிலே ஓடுகிறவனாய் உன்னை ஒப்புக்கொடு. ஓடுகிறேன், அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அந்த பாதையிலே நான் ஓடிடுவேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடிடுவேன், ஓடிடுவேன். அந்த பாதையிலே நான் ஓடிடுவேன். அந்த பாதையிலே நான், அந்த பாதையிலே நான் ஓடிடுவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற நபராய் நீ இன்று உன்னை ஒப்புக்கொடு. எந்த ஒரு சாக்கு போக்கும் நமக்கு வேணாம். என் மீது இருக்கிற தேவனுடைய பிதாவின் சித்தம் எத்தனை எனக்கு எதிராக எழும்பினாலும், திகில் வரலாம், வியாகுலம் வரலாம்,
மரணத்திற்கு எதுவான துக்கம் வரலாம். எனக்கு விரோதமாய் சிலர் எழும்பி துரோகம் பண்ணலாம். என்னை பல பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்த வச்சு என்ன பல பேரை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தலாம். பிரைஸ் காட். என்ன மறுதலிக்கலாம். என்னை நேசிச்சவங்க என்ன மறுதலிக்கலாம். என் கூட ரொம்ப ஃபிட்டா இருந்தவங்க கூட என்ன மறுதலிக்கலாம். என்னை அறியாத அதிகாரிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலாம். அவன் வீட்டில இருந்தே ஒரு ஆளை எழுப்பி உணர்த்தினாலும் உணராதவனா இருக்கலாம். ஆனா கடைசியா வேதம் சொல்லுது, பிலாத்து அவரை விடுதலை பண்ணுவதற்கு விரும்பினானா. அப்புறமா தான் அவனுக்கு புரிஞ்சுது. லேட்டா சில பேருக்கு புரிய வைப்பார் ஆண்டவர். உங்களை திட்டினவங்களும் உங்க மேல அன்பு வைக்கும்படியாய் நெருங்கி வருகிற சூழ்நிலை வரும். பாருங்க, எனக்கு அதிகாரம் இருக்குது. சோ அவன் பிலாத்து கிட்ட இயேசு கிறிஸ்து வேற மாதிரி பேசியிருந்தா விடுதலை ஆக்கியிருப்பான். ஆனா இயேசு வேற மாதிரி பேச விரும்பல. ஏன்னா பிதாவின் சித்தம் நான் சிலுவையில் அறையப்படுவது. அதற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் எந்தெந்த அதிகாரியோ அரசியல்வாதியோ தேடி தேடி ஓடுறாங்க விடுதலைக்காக. பிதாவின் சித்தம் என்னவோ அதுக்கு நேரம் உன்னை கொடு. கடைசியாய் பார்த்தோம், அவரை நிந்தித்தார், பரியாசம் பண்ணினார், முகத்துல காரி உமிழ்ந்தாங்க, தலையில முள்முடி வச்சு அடிச்சாங்க, அவருடைய ஆடை எல்லாம் முழுவதையும் ரிமூவ் பண்ணாங்க. இவ்வளவு அவமானத்துக்கு நடுவிலும் நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறேன். அதுதான் என் போஜனம், அதுதான் எனக்கு ஆகாரம். இயேசு நமக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு நாம நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். என் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் மீது இருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நான் கவனமாயிருப்பேன் ஆண்டவர். குறிப்பாக சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியாது. ஆனா இயேசு பாருங்க, அதுக்காக தான் அவர் போய் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடித்த பின்பு தெய்வ தூதர்கள் வந்து அவருக்கு ஸ்தோத்திரம், அவரை பலப்படுத்துறாங்க, அவரை ஸ்திரப்படுத்துறாங்களாம். வசனம் சொல்லுது, நீ ஜெபத்தோடு தெய்வ ஊழியத்துல நடக்கும்போது அதற்கு வேண்டிய பலனை கத்தர் கொடுப்பா, அதற்கு வேண்டிய தயவை கத்தர் கொடுப்பா. சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நம்மளை நம்புறாரு. நாம துரோகம் செய்யக்கூடாது. மற்றவங்க செய்யற துரோகம் நம்மளால தாங்க முடியலையே, நாமளும் இயேசுவுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் சில செயலினால் மறுதலிக்க கூடாது. நாம் கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை நேசிக்கிறவரை, எத்தனை இடர்கள் வந்தாலும் நீர் நியமித்த பாதையில நாங்கள் முன்னேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு சிலவங்களுக்கு உங்க மேல என்ன தெய்வ திட்டம் இருக்குதுன்னு தெரியும். பொதுவான தெய்வ சித்தம் 2 சொன்னேன். ஒன்னு பரிசுத்தமா இருக்கணும், இன்னொன்னு சோத்திரம் பண்ணணும். எல்லாம் முதல்ல அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் என் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒரு நபரா இருக்கணும் ஐயா. அப்படிப்பட்ட சிந்தையால் என்னை நிரப்புங்கப்பா. அப்படிப்பட்ட சிந்தையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் வயது நிமித்தமாகவோ அல்லது நான் படிக்கிற இடத்திலேயோ நான் வேலை பார்க்குற இடமோ அன்றைய எத்தனை சூழ்நிலை ஆனாலும், யோசேப்பை போல ஆண்டவர் அவன் அமைதியா இருந்தாலும் அந்த பெண்மணி அமைதியா இல்லாம வந்து அவனை பாவத்துல ஈடுபடும்படியாய் ஆண்டவர் அநேக தரம் நிந்தித்தாலும், அநேக தரம் ஆண்டவரை கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவனை வற்புறுத்தினாலும் அவன் உறுதியா இருந்தானே, அது போல நாங்களும் இருக்கணும் ஐயா. பாவம் செய்கிற சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கைக்கு நேரா வந்தாலும் நாங்க அந்த இடத்துலயும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும் ஆண்டவரை. அதே போல இழப்பிலும் ஆண்டவரே, லாபத்துல மட்டும் இல்ல, இழப்பிலும் நஷ்டத்திலும் கூட சோத்திரம் சொல்ற அனுபவம் எங்க எல்லாருக்குள்ளயும் வரட்டும் ஐயா. ஏன்னா எங்க மேல இருக்கிற தெய்வ சித்தம் அதுதான். எந்த சூழ்நிலையில நாங்க பரிசுத்தமா இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் நாங்க சோத்திரம் செலுத்தணும். அது போக எங்க எல்லாருக்கும் தனித்தனியே சில ஊழியங்களை, சில பாரங்களை தர்றீங்க ஆண்டவரை. அதை நிறைவேற்றுவதற்கு எத்தனை தடைகள் வரலாம். இதோ இப்ப கூட சில பொருளாதாரத்தின் காரியத்தை முன்னெடுத்து வைக்க வந்திருக்கிறாங்க. சில பேருக்கு அதை செய்யக்கூடாதபடி நெருக்கடி வரலாம், பொருளாதாரத்துல நெருக்கடி வரலாம். ஆனாலும் தெய்வ சித்தத்தை செய்வதற்கு அவர்கள் உறுதியாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல பாரலையும் மறவாது. ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் மன்னினமும் ஆறுதலும் சமாதானமும் நம்மிடம் சபையாரி அவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்னென்றும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் வாழ்த்துங்க.